நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சிய தலைப்பிலே இந்த நாளுமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுமாக யூதா கோத்திரத்தின் மேல் இருந்த சாபங்கள், யூதா கோத்திரத்தின் மேல் இருந்த சாபங்கள் தலைப்பிலே நாம் ஒரு சில செய்திகளை ஆண்டவர் வார்த்தையுடையாக நாம் தியானிக்க இருக்கோம். ஆண்டவர் யூதா கோத்திரத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லியிருந்த பொழுது, எப்படி பென்யமீன் கோத்திரத்திலிருந்து ஒருவர் முதல் ராஜாவாக வந்தார்? முதல் கேள்வி. இரண்டாவதாக, உன்னுடைய சந்ததியிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று ஆதி ஆரம்பத்திலே ஆண்டவர் பலமுறை சொல்லியிருந்தும், சாமியிடத்திலே பேசும் பொழுது மக்கள் ராஜாக்கள் வேண்டும் என்று கேட்ட பொழுது சாமியுடைய இருதயம் துக்கமடைந்தது, ஆண்டுடைய இருதயம் துக்கமடைந்தது. அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார்கள் என்று ஆண்டவர் சொல்வதாக வேதம் குறிப்பிடப்படுது. ஆண்டவரே ராஜாக்கள் ஏற்படுத்தி சொல்லியிருக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் துக்கம் கொண்டார்? ஏன் சாமியில் துக்கம் கொண்டார்? ஏன் உன்னை தள்ளிவிடவில்லை, என்னை தள்ளிவிட்டார் ஆண்டவர் சொன்னார் என்ற இரண்டு காரியங்களை குறித்து இந்த நாளில் நாம் தியானிப்போம். எப்பொழுது நாம் வேதத்தின் வார்த்தைகள் இருப்போம். தொடக்க 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது வாசிப்போம். மிக பெருமளவில் உன்னை பலுகச் செய்வேன், உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர், தலைமுறை அரசர் தோன்றுவர் என்று ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அரசர்கள் தோன்றுவார் என்று ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். மீண்டுமாக யாக்கோபிடத்திலே அதை சொல்லுகிறார். 35ஆம் அதிகாரம் எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 35:11ஆம் வசனத்திலே, மேலும் கடவுள் அவரை நோக்கி, நானே எல்லாம் வல்ல இறைவன், நீ பலுகி பெருகி கடுவாய், ஓர் இனமும் மக்களிடமும் கூட்டமும் உன்னிடத்தில் தோன்றும், அரசர்களும் உன் வழிவரில் வருவார்கள் என்று, ராஜாக்கள் உன்னில் தோன்றுவார்கள் என்று தெளிவாக சொல்லுகிறார். அவர் ஏன் ராஜாக்கள் கேட்ட பொழுது, மக்கள் கேட்ட பொழுது ஏன் ஆண்டவர் துக்கமடைந்தார்? ஏன் சாமியில் துக்கமடைந்தார்? ஏன் ஆண்டவர் சாமியிடம் அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார் என்று இன்னும் சற்று ஆழமாக நாம் தியானிப்போம். யூதா யாக்கோபு ஆசீர்வதிக்கும் பொழுது ஆதி தொடக்க 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவர் இவ்வாறு சொல்கிறார். யூதாவை ஆசீர்வதிக்கிறார். அரசுரிமை உடையவர்கள் வரும் வரையில், மக்களிடம் அவர்கள் பணிந்தின வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது என்று யூதாவின் வம்சத்தில் தான் ராஜாக்கள் வருவார் என்பதை யாக்கோபு திட்டமாக அந்த யூதாவை ஆசீர்வதிக்கும் போது அவ்வாறு ஆசீர்வதிக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ராஜாக்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய ஒரு திட்டம். இதை இன்னும் மோசேயின் வழியாக அவர் சொல்லுகிறார். இணைச்சட்டனூர் உபாகமம் 17ஆம் அதிகாரம் 14 நாம் வாசிப்போம். உபாகம், உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகும் நாட்டுக்கு சென்று அதை உடைமையாக்கி அதை குடியேறிய பின், என்னை சுற்றியுள்ள வேற்று இழைத்தாரையும் போல நானும் எனக்கு ஒரு அரசனை ஏற்படுத்துவேன் என்று நீ சொல்வாய். அப்பொழுது உன் கடவுளாகி ஆண்டவர் தெரிந்திருக்கும் ஒருவனையே உன் அரசனாக ஏற்படுத்துவாய், உன் இனத்தான் ஒருவனையே உன் அரசனாக்குவாய், உன் இனத்தான் அல்லது அந்நியன் ஒருவனை உனக்கு அரசனாக நியமிக்காது என்று தெளிவாக ராஜாக்கள் ஏற்படுவதை பற்றி ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொன்னார், யாக்கோபிடத்தில் சொன்னார், யாக்கோபு யூதாவிடத்தில் சொன்னார். இங்கே மோசே இஸ்ரவேல் மக்கள் இன்னும் கானான் தேசத்துக்கு சென்று சேரவில்லை, வனாந்திரத்தில் பாலைவனத்தில் இருக்கும் போதே ஆண்டவரதை மோசையின் வழியாக சொன்னார். இவ்வளவு சொன்ன தேவன் ஏன் துக்கப்பட்டார்? ஏன் வருத்தப்பட்டார்? ஏன் சாமியிடத்தில் போய் அவர்கள் உன்னை தள்ளிவிடவில்லை, என்னை தள்ளிவிட்டார் என்று சொன்னார் என்பதை நாம் சற்று தியானிப்போம். யூதாவிடத்திலே யூதாவுக்கு 3 பிள்ளைகள். யூதா ஒரு அந்நிய பெண்ணை திருமணம் செய்து 3 பிள்ளைகள். முதல் மகனை திருமணம் செய்து கொடுத்தார். அவருடைய பெயர் தாமார். அவன் ஆண்டவருக்கு விரோதமாக காரியம் செய்ய அவன் இறந்து விடுகிறான். 2வது மகனை திருமணம் செய்கிறார். அவன் அண்ணனுக்கு புத்திர பாக்கியம் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்திலே தவறான காரியங்களை செய்தனாலே அவனும் அடித்துக் கொள்ளப்பட்டார். இன்றைய நாட்களிலே இந்த பழக்கங்கள் கிடையாது. அந்த காலகட்டத்தில் அந்த தேசத்தில் சகோதரன் இறந்துவிட்டால் அவருடைய தம்பி அண்ணன் மனைவியை திருமணம் செய்து அண்ணனுக்கு புத்திர பாக்கியம் கொடுக்க வேண்டும் என்பது அந்த காலத்து வழக்கமாகிறது. நமக்கு அதனாலே வினோதமானதாக இருக்கலாம். அதை அவன் செய்யவில்லை. யூதா சொல்கிறார், 3வது மகன் ஒருவன் தான் இருக்கிறான், அவன் சிறு பிள்ளையா இருக்கிறான், எனவே நீ உன் தகப்பனை விட்டு போயிரு, அவன் பெரியவனாக உனக்கு திருமணம் செய்து கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் திருமணம் செய்து கொடுக்கவில்லை. அவன் பெரியவனாக வளர்ந்து விட்டான். இந்த நிலையிலே யூதா வெளியே ஆற்றுகளுக்கு மயக்கத்திற்க செல்லும் பொழுது அங்கே வேசி போல அமர்ந்திருந்த தன் மருமகளிடத்திலே வேசியை நினைத்து அவளோடு சேர்கிறான். அதனால் அவளுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறது. ஒரு குழந்தை பேரேஸ், அது பெரட்சி என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ இந்த குழந்தை பிறந்த இந்த கோத்திரத்தின் வழியாகத்தான் ராஜாக்கள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டது.
அவள் மறுவிழுது தாமார் ஏன் செய்தார், எதற்கு செய்தார்? யூதாவின் கோத்திரம் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்தார். ஆனால் யூதா ஒரு வேசியிடத்தில் சென்று பிரவேசித்து ஒரு இஸ்ரவேலன் செய்யக்கூடாத ஒரு தவறை அவன் செய்ததை அங்கே பார்க்கும். இந்த ஒரு தவறை அவன் செய்த ஒரு காரணத்தினாலே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த காலத்திலே ஒரு சட்டம், இணைச்சட்ட நூலிலே ஒரு சட்டம் கொடுக்கப்படுகிறது. இணைச்சட்ட நூல் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இப்படியாக ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேசித்தனத்தால் பிறந்தவனும் அவன் 10ஆம் தலைமுறை வரைக்கும் ஆண்டுடைய திருப்பேரவைக்குள் நுழையலாகாது. எனவே யூதா திருமணம் செய்து பிள்ளையை பெற்றுக்கொள்ளவில்லை. வேசித்தனத்தில் பிறந்ததால் அந்த பிள்ளைகள். எனவே அந்த வேதத்தின்படி அவர்கள் ஆண்டவருடைய பணியில் எதுவும் ஈடுபட முடியாது, ஆலயத்துக்குள் வர முடியாது, ஆலயத்து வேலைகளை செய்ய முடியாது, மக்களுக்குள்ள ராஜாக்களின் வேலையை கண்டிப்பாக அவர் செய்ய முடியும். எனவே இந்த 10 தலைமுறை வரைக்கும் இந்த சாபம் அவர் மேல் இருக்கும் என்பதை அறிஞர்கள். இந்த சாபம் இருந்த ஒரு காரியத்தினால்தான் ஆண்டவர் அவர் எப்படி இந்த 10 தலைமுறை மீது ரூத் புத்தகம் என்று 4:18 நாம் வாசித்தோமானால் தெரியும். அவனே தாவீதின் தந்தையான ஈசாயின் தந்தை, பெரேச்சின் வழித்தோன்றல் அட்டவணை இது. பெரேச்சுக்கு எச்ரோன் பிறந்தார், எச்ரோனுக்கு ஈராம் பிறந்தார், ஈராமுக்கு அமினதாப் பிறந்தார், அமினதாபுக்கு நகசோன் பிறந்தார், நகசோனுக்கு சல்மோன் பிறந்தார், சல்மோனுக்கு போவாசு பிறந்தார், போவாசுக்கு ஓபீது பிறந்தார், ஓபீதுக்கு ஈசாய் பிறந்தார், ஈசாய்க்கு தாவீது பிறந்தார். ஸோ இதுவரை 10 தலைமுறை பெரேச்சில் நாம் பார்க்கும் 10 தலைமுறைகள். இந்த 10 தலைமுறை முடியும் போதுதான் அந்த சாபம் யூதா கோத்திரத்தை விட்டு நீங்கும். அதற்கு பின் தான் ராஜாக்கள் அதிலிருந்து தோன்ற முடியும். இதனால் தான் ஆண்டவர் என்ன சொன்னார், இன்னும் அந்த 10 தலைமுறைகள் முடியவில்லையே, இந்த சாபமான அரசன் ஒரு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் இந்த ஜனங்கள் உன்னை ஒதுக்கவில்லை, என்னை தள்ளிவிட்டார்கள், நான் சொல்லும் காலம் வரை காத்திருக்க அவர்களால் முடியவில்லை, அவர்கள் விரும்பும் காரியத்தை உடனே செய்ய வேண்டும் சொல்லுகிறார் என்று சொல்லி யூதா கோத்திரத்தில் இல்லாமல் பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து ஒருவனை ராஜாவாக அங்கே ஏற்படுத்தினார். உங்களுக்கு தெரிகிறதா, வேதத்தின் சத்தியங்கள் மாறாமல் இருக்கின்றன. இதனால் தான் யூதா கோத்திரத்திலிருந்து வராமல் பெஞ்சமின் கோத்திரத்தில் ஒரு ராஜாவாக ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அந்த 10ஆம் தலைமுறை முடிந்த பிறகு வருகிற தாவீதின் வழியாக ஆண்டவர் சந்ததியை ராஜாவாக மாற்றுகிறதையும் நாம் பார்க்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வேதத்தின் வாசிப்பிலிருந்து நாம் ஒரு காரியத்தை திட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் காத்திருக்கும் நேரம் ஒன்றை வைத்திருக்கிறார். அது சாபமோ கோபமோ என்ன காரியமோ தெரியாது. அந்த மக்களுக்கு அன்றைக்கு தெரியாமல் இருந்ததால் தான் அவருக்கு கேட்டார்கள். அப்படி தெரிந்திருந்தாலும் அவர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு நம்முடைய வேண்டுதல் பல வைக்கிறோம். பல பிரச்சனைகள், நோய்கள், வியாதிகள், குடும்ப சமாதானம் பற்றி பல காரியங்கள் இன்றே தீர்ந்துவிட வேண்டும், இப்பொழுதே தீர்ந்துவிடும் என்றெல்லாம் வைக்கிறோம். ஆண்டவன் ஜெபத்தை கேட்கிறவர். அதை கேட்டு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்தது போல சவுலை ஏற்படுத்தியது போல ஏற்படுத்தினால் என்ன லாபம் இருக்கிறது? அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாதை கடைசி வரை செய்து கொண்டிருந்தான். அதுபோலதான் தேவன் அவர் கொடுக்கும் நாள் வரைக்கும் நான் காத்திருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் முழுமையாக நமக்கு வந்து கிடைக்கும். எனவே இந்த நாள் வேத பாடத்திலிருந்து, இந்த வார குறிஞ்சியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள், ஜெபங்கள் 1000 இருக்கலாம். ஆனால் தேவன் அதை கொடுக்கும் நாள் வரைக்கும் காத்திருக்கும் பக்குவத்தை நமக்குள் ஏற்படுத்துவாராக. இந்த நாமத்தில் இந்த வார்த்தை வைத்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி கூறுவோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மீண்டும் ஒரு குறிஞ்சியிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.